ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு இம்பேக்ட் ப்ராபபிள்ஸ். இன்னைக்கு இம்பேக்ட் ப்ராபபிள்ஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ரீசெண்டாக ஒரு 1 month பேக் நம்ம இந்தியன் யூனியன் கவர்மெண்ட் ஃபினான்ஸ் பில் பாஸ் பண்ணி பட்ஜெட் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ பட்ஜெட் ஆர்டிக்கிள் 112, மணி பில் ஆர்டிக்கிள் 110 அது பேஸ் பண்ண மணி பில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா மணி பில் இதுவரை யூபிஎஸ்சியில் மோர் தேன் 3 times 4 times மணி பில் பற்றின கொஷின்ஸ் வந்திருக்கு. அதுலேயும் என்னென்ன டைப் ஆஃப் பில் குவாலிஃபை ஆஸ் அ மணி பில் அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்டாட்டிக் கண்டென்ட் அது ரிலேட்டடாக வில் see in this வீடியோ. ஸோ மணி பில் ஆர்டிகல் 110 சொல்லிட்டேன். ஸோ அந்த மணி பில்லுக்கு ஒரு நிமோனிக் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு இது ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ த நிமோனிக் இஸ் as follows: tuberculosis fever is injurious. ஸோ tuberculosis feverனா TB tuberculosis. So TB fever is injurious. So T for taxation, B for borrowing. Feverல F, E and R. So F for fund management, E for expenditure, R for receipts and is injurious. TB fever is injurious. So injuriousla I, incidental. So tuberculosis fever is injurious. Taxation, borrowing, fund management, TB, F, E expenditure, then receipts and incidental. So taxation grappo maybe creation of new tax, abolition of existing tax, alteration of any tax, adellame taxation kilo vandrum. B for borrowing. So borrowing அப்படிங்கிறப்போ யூனியன் கவர்மெண்ட் borrow பண்றப்ப ஸோ அது ரிலேட்டடாக ஒரு ப்ரொவிஷன் இருக்குன்னா அதுவும் மணி பில்லாக எடுத்துப்பாங்க. ஸோ டிபி. தென் எஃப் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். ஃபண்ட் மேனேஜ்ங்கிறப்போ இங்கே 2 டைப் ஆஃப் ஃபண்ட் வரும். ஒன் இஸ் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அனதர் ஒன் இஸ் கான்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ கன்சாலிடேட், கான்டிஜென்சி இது ரெண்டுலையுமே மணி உள்ள போகிறது இல்லை மணி வெளியே வர்றது இது சம்பந்தமான ப்ரொவிஷன் இட் வில் பி குவாலிஃபைட் அஸ் அ மணி பில். தென் டிபிஎஃப் முடிச்சாச்சா. தென் இ எக்ஸ்பெண்டிச்சர். Expenditure from this funds, these type of funds by the union government, other provisions will qualify as a money bill. Okay, TBFE முடிச்சாச்சு. அடுத்து receipts. ஸோ ரிசிப்ட்ஸ்ங்கிறது வர்றது. ஸோ ரிசிப்ட்ஸ் வர்றப்போ இந்த இடத்துல கான்டிஜென்சி ஃபண்ட் மட்டும் வெளியே போயிடும். ஏன்னா கான்டிஜென்சி ஃபண்ட் இஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். அப்போ ரிசிப்ட்ஸ் எந்தெந்த இதுக்கு வரும்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் ரிசிப்ட்ஸ் வரும். ஸோ இந்த இதில் வர்ற ரிசிப்ட்ஸ் TBFE R முடிச்சிருச்சு. ஸோ tuberculosis fever முடிச்சிருச்சு. லாஸ்டா இஸ் injurious. I incidental. I is for incidental. So anything which is incidental to the above funds அதுவும் it will be qualified as money bill. So I repeat: taxation, borrowing, fund management, expenditure, receipt and incident. So இது எல்லாமே provisions related to these topics will be qualified as a மணி பில். என்னென்ன பில்லாம் மணி பில்லாக குவாலிஃபை ஆகாது அப்படின்னு பார்க்குறப்போ ஃபீஸ் ஃபார் லைசன்சஸ், ஃபைன்ஸ், அப்புறம் லோக்கல் டாக்ஸஸ் இம்போஸ் பை லோக்கல் கவர்மெண்ட் அதெல்லாமே மணி பில் கீழே வராது. ஸோ எது வரும் எது வராதுங்கிறத பார்த்தாச்சு. அப்கமிங் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர். ஸோ மணி பில் எல்லாருக்கும் தெரியும் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் ஒன்லி இன் லோக்சபா. ஸோ லோக்சபாவில் மினிஸ்டர் an MP who's a minister அவங்க தான் ஒரு மணி பில்லை கொண்டு வர முடியும். அது கொண்டு வரதுக்கு முன்னாடி prior permission of president is required. When the same bill is passed to ராஜ்யசபா அந்த பில்லை அமெண்டோ ரிஜெக்டோ பண்ண முடியாது. அது ரிட்டர்ன் பண்ணலாம் வித் சம் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் வித்வுட் ரெக்கமெண்டேஷன்ஸ். மேக்ஸிமம் டியூரேஷன் ராஜ்யசபா எத்தனை நாள் அந்த பில்லை ஹோல்ட் பண்ணலாம் மணி பில்லுன்னு பார்த்தோன்னா 14 days வரைக்கும் தான் ஹோல்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்க சஜஷன் சொல்கிறாங்களோ இல்லையோ the bill will be passed. ஸோ 2 ஹவுஸ்க்குமே பாஸ் ஆனதுக்கப்புறம் ஒருவேளை ராஜ்யசபா அவங்க they are not giving assent எடுத்துட்டா கூட the bill is deemed to be passed by the ராஜ்யசபா. அந்த இடத்துல joint sitting provision is not available for money bills. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இட் வில் கோ டு பிரசிடென்ட்ஸ் அசென்ட். ஸோ பிரசிடென்ட் இந்த இடத்துல he cannot return the bill. மணி பில்லை he cannot return the bill. He can either give assent or he can reject the bill. But president cannot return the மணி பில். ஏன்னா ஆல்ரெடி அவரோட ரெக்கமெண்டேஷனில் தான் அந்த மணி பில் உள்ள வந்திருக்கும், ப்ரையர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட்டோட. ஸோ இதுலேயே மணி பில்லே பார்த்தோன்னா there are 2 types of financial bills under article 117. 117 கீழே டைப் 1 ஃபினான்ஷியல் பில்ஸ் இருக்கு, டைப் 2 ஃபினான்ஷியல் பில்ஸ் இருக்கு. ஸோ டைப் 1 ஃபினான்ஷியல் பில்ஸ் எதுனா ஆர்டிகல் 110 இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் அதை மட்டுமே வச்சு ஒரு பில் வருது அப்படிங்கிறப்போ அது டைப் 1 ஃபினான்ஷியல் பில். அது லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அதை ஒரு மினிஸ்டர் மட்டும் தான் கொண்டு வர முடியும். ப்ரையர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் தட் டைப் ஆஃப் பில். பட் when it comes to financial bill type 2 under article 117
எனி அதர் ப்ரொவிஷன் அதர் தேன் தோஸ் ப்ரொவிஷன் மென்ஷன் இன் ஆர்டிகல் 110 அது வந்து ஃபினான்ஷியல் பில் டைப் 2. அது வந்து எய்தர் லோக்சபாலையோ இல்ல ராஜ்யசபாலையோ இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஆனா ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த டைப் 1 ஃபினான்ஷியல் பில் வந்து லோக்சபால மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பில்லுக்கு வந்து ப்ரையர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட் இன்ட்ரோடக்ஷனுக்கு தேவையில்ல. ஆனா அது வந்து செகண்ட் ஸ்டேஜஸ்க்கு போகும்போது, கன்சிடரேஷன் ஸ்டேஜஸ்க்கு போகும்போது ப்ரையர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட் இஸ் நெசசரி. ஸோ மணிபில் ஆரம்பிச்சு மணிபில் எதெல்லாம் மணிபில் கிடையாதுங்கிறதுல ஆரம்பிச்சு ஃபினான்ஷியல் பில் டைப் 1 டைப் 2 பார்த்து முடிச்சாச்சு. அப்கமிங் வீடியோஸில் வந்து பாலிட்டியில் அந்த மாதிரி probability of getting those reflected topics in prelims we will see. Stay tuned. Thank you.